பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்கள் ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் வன்முறையை கையாண்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 போர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது நடத்தப்படுது. அதில் 19 போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தளபதியாக நின்று செயல்படுறாங்க. அதற்கப்புறம் கிலாஃபத் ராஷிதாவில் ஏராளமான போர்கள் நடந்தது. இஸ்லாம் ஒரு மதம் அப்படின்னு சொல்கிறோம், மதம் ஆனால் வாள் மூலமாக பரப்பலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் ஒரு இறை தூதராக இருந்து ஏன் போர்கள் செய்யணும்? மத பிரச்சாரகர் அப்படின்னா ஒரு மதத்தை போதனை தானே செய்யணும். அப்படி தான் புத்தர் செஞ்சார், இயேசு செஞ்சார், எல்லோரும் செஞ்சாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய இறை தூதர் ஒரு வித்தியாசமான நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள் இஸ்லாத்தின் மேலே வைக்கப்படுது. பொதுவாக நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இல்லை கூகுளில் நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஏராளமான ஆர்டிகல்ஸ் எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி கடந்த 100 வருடங்களில் மட்டும் 60,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போர்களை விமர்சனம் பண்ணியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கேரக்டரை விமர்சனம் பண்ணியும் எழுதப்படுது. சராசரியாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 புக்குங்கிற அளவுக்கு வருது. டெய்லி 2.5 புக்கு, ஒரு 3 புக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இஸ்லாத்தை கடுமையாக தாக்குதல் பண்ணி இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் ஓடுறாங்க, எதிர்த்து நிற்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை மறைக்க பார்க்குறாங்க. அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. அது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அந்த டாப்பிக்கை அவன் பேசவே மாட்டான். எந்த முஸ்லீமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போர் சம்மந்தப்பட்ட அந்த டாபிக்ஸ் பேசணும்னா அவன் பதிலே கொடுக்க மாட்டான், ஓடிடும். அது சமீபத்தில் ஒரு விவாதங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த YDM அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிறிஸ்தவ அமைப்பினர் கூட விவாதம் நடத்தினாங்க. அது 2-3 பிரிவினர் மாறி மாறி விவாதம் நடத்தினாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வைக்கப்படுது. அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இஸ்லாத்தை இவங்க பார்க்குற ஆங்கிள் வேற. இவங்க வணக்க வழிபாடுகள் சார்ந்தே இவங்க இஸ்லாத்தை பார்க்கறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்களுக்கு இவங்களால சரியான ஒரு ஆன்சர் இவங்களால கொடுக்க முடியல. பதில் கொடுக்க வேண்டிய முஸ்லீம்கள் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் விஷயம் அப்படின்னா இவங்களுக்கே போதுமான அறிவு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்கள் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா இவங்களுக்கே ஒரு போதுமான அறிவு கிடையாது. இங்கே ஒரு விஷயம் முஸ்லீம்களுக்கு அடிப்படையாக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 68ஆம் அத்தியாயத்தில் 4ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நிச்சயமாக நீர் உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் நானோ நீங்களோ சமாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செயல், நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்து குர்ஆனிலிருந்து நீங்கள் கொண்டு காட்டுங்க. அதுக்கு நியாயமான ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.